ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாளையபட்ச டே 2 லஞ்சு பார்க்க போகிறோம். அதோட ப்ரிப்பரேஷன்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பண்ணலாம்னு இருக்கேன்னா, பரங்கிக்காய் போட்டு வெட்டக்குழம்பு, அதுக்கப்புறமா கொத்தவரங்காய் பருப்புஸ்லி, குட் ரசம், முடிஞ்சால் வெண்டைக்காய் பச்சடி, தயிர் பச்சடி பண்ணுறதா இருக்குது. இங்கே நான் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு பார்க்குறேன். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், டொமேட்டோஸ், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதை தான் நான் சொல்லவும் சொல்லியிருக்கேன். நான் அதுக்கப்புறம் பார்த்தேன், நிறையா பேரோட வீடியோஸ் பார்க்கும்பொழுது அவள்லாம் துவரம்பருப்பு, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துருக்கா. அப்போ நான் உடனே என்ன பண்ணினேன், எனக்கு யார்கிட்ட கேட்குறதுன்னு புரியல. அப்போ எங்களோட வாத்தியார் மாமா இருக்கார் இல்லையா, அவருக்கு நேற்று நைட்டு ஃபோன் பண்ணி நான் கேட்டிருந்தேன். வாத்தியார் மாமாவை நம்ம குரு ஸ்தானத்தில் வச்சுருக்கோம் இல்லையா, அவர் சொன்ன அதுக்கப்புறம் அப்பீல் கிடையாது. அவர்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் சேர்க்கலாமா கூடாதான்னு. அப்போ அவர் என்ன சொன்னார், இந்த 15 நாளைக்கு டெய்லி தர்ப்பணம் யார் பண்ணுறாளோ அவள் எல்லாரும் இதெல்லாம் கடைப்பிடிச்சானோ. ஆனாக்க நீங்கள்லாம் வந்துன்னா இந்த 15 நாளில் ஏதாவது ஒரு நாள் தான் அந்த திதி கொடுக்க போகிறேன், அந்த 2 சார்த்தமாக பண்ணி அந்த இது செய்வேன் இல்லைங்க. ஸோ அதனால் அன்னைக்கு மாத்திரம் நீங்கள் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது, அதை நல்லா பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த 15 நாளும் வெங்காயம், பூண்டு, முள்ளங்கி, முருங்கைக்காய், அதுக்கப்புறம் கீரை, கத்திரிக்காய் இது மாத்திரம் பார்த்துக்கோங்க, இது சேர்க்க வேண்டாம், பாக்கியெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால தான் இன்றைக்கி தைரியமாக பரங்கிக்காயும் போட்டு ரத்த குழம்புல பெருங்காயத்தையும் போட்டிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் கேட்காதீங்க, இன்றைக்கி எப்படி பெருங்காயம் யூஸ் பண்ணலான்னு வாத்தியார் மாமாட்ட கேட்டுவிட்டு தான் பண்ணிட்டுருக்கேன். ஓகேயா, இப்போ வாங்குவோம், சமையல் பார்க்கலாம். கொத்தவரங்காய் பருப்புஸ்லி பண்ணலாம்னுட்டு கொத்தவரங்காய் எடுத்து வச்சுட்ருக்கேன். அது முதல்ல கொத்தவரங்காய் ஆயணும். அதை கையால் ஆயிடுறதுங்கிறது இது ரொம்ப நகைக்கண்ணெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால இதை இப்படி கத்தியால் பண்ணிடணும். 2 எட்ஜஸும் அப்படி ஒரு பக்கமாக அப்படி இதுவாக இது பண்ணி அடுக்கி வச்சுட்டா மாதிரி பண்ணினோன்னே ஈஸியாக 2 பக்கமும் நம்ம கட் பண்ணி விட்டுறோம். நல்ல பொடி பொடியாக கட் பண்ணிடணும். இப்போ கொத்தவரங்காய் நல்லா பொடி பொடியாக நறுக்கியாச்சு. இத்தனை போடுன்னு பார்த்தேன், ஒரு 10 தான் நிறுத்தி வச்சுட்டுருக்கேன். பருப்பு சிலிக்கு இங்கே பருப்பு ஊற வச்சுருக்கேன். இதில் துவரம்பருப்பு அதிகமாகவும் கடலைப்பருப்பு சும்மா கொஞ்சோண்டு தான் போட்டிருக்கேன். துவரம்பருப்பு போட்டால் தான் உங்களுக்கு சாஃப்டாக வரும். அதனால் துவரம்பருப்பு ஒரு 1/2 கப்பு, இது 1 டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் போல் தான் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். முதல்ல இந்த பரங்கிக்காய் போட்டு வெட்டக்குழம்பு வைக்கலான்னு, இதுக்கு நான் ஒரு இத்தனை பெரிய சைஸு புளியை நல்லா 2 டம்ளர் ஜலத்தில் நல்லா கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதில் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். இதில் கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெந்தயம், துவரம்பருப்பு, கருவேப்பிலை போட்டுட்டு இந்த பரங்கிக்காய் நான் தோல் சீவி ரெடியாக வச்சுருக்கேன், வாஷ் பண்ணியாச்சு. இதை முதல்ல போட்டு நல்லா வதக்கின்றோம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, இது நான் வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடி. இதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம், தாராளமாக போட்டுக்கலாம். இது அதிகமாக காரம் இருக்காது. இது சாம்பார் பொடி, இதை போட்டுக்கணும். குழம்பு பொடின்னு இருந்ததுன்னா அதே வத்த குழம்புக்குன்னு சில பேர் தனியாக அரைச்சி வச்சுப்பா. நான் இது சாம்பார் பொடியே போட்டு வைக்கிறது, அதுவே ரொம்ப வாசனையாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பெருங்காயம், இப்போ இந்த புளித்தலை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை போட்டுருவோம். இதில் கல்லுப்பு. இப்போ இது சிம்மில் வச்சுடலாம், அது பாட்டுக்கு மொல்லமாக கொதிச்சுட்டுருக்கோம். ஏன்னா பரங்கிக்காயும் வேகணும் இல்லையா. அங்கே வெத்த குழம்பு கொதிச்சுட்டு இருக்கத்தே நம்ம இங்கே வேறு ஒரு வேலையை பார்ப்போம். நான் இங்கே கொத்தவரங்காய் நறுக்கி வச்சுருந்தேன் இல்லையா, பருப்புஸ்லி பண்ணணும்னு. அதுக்கு இது இந்த பருப்பு நல்லா ஊறிடுத்து. துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் சும்மா பேருக்கு, ஏன்னா துவரம்பருப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்டா. இது கொஞ்சமாக கல்லுப்பு, 2 மிளகா வத்தல், ஒரே ஒரு பச்சை மிளகாய். இதை இப்போ 1.5 நம்ம அரைச்சிக்கிடணும். ஜலங்கிறது கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இப்போ இதை அரைச்சதை நம்ம ஒரு இட்லி தட்டில் இதில் எண்ணெயை தடவி வச்சுருக்கேன், இதில் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணிவிட்டுருக்கோம். இந்த மாதிரி இழுப்பச்சட்டி வச்சுட்டு அதில் இதை வச்சுடணும்.
மேலேருந்து இந்த இட்லி தட்டு மூடிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ வத்தக்குழம்பு நல்லா கொதித்து கெட்டியாக போயிடுது. இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கேன். அவ்வளோ வத்தக்குழம்பு ரெடி ஆகிடுது. இது நம்ம பாத்திரத்தில் ஊற்றி வச்சு விட்டோம். இப்போ அடுத்தது நம்ம பருப்பு உசிலி பண்ணலாம். இப்போ பருப்பு வெந்தாச்சு. இதை எடுத்துட்டு நம்ம உதுத்துக்கலாங்க. இது ஆறினதுக்கு அப்புறமா இது மிக்சி, இதை நான் அலம்பாமல் வச்சுருந்தேன். இதுலேயே போட்டு ஒரு சுற்றினாலே போதும். இப்போ இந்த கொத்தவரங்காய் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுட்டுருக்கோம். இதை வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா நல்லா கொதிக்கிற வெந்நீரில் பிளான்ச் பண்ணுறதுன்னு பேர். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு குறைவாக இந்த வெந்நீரில் போட்டு எடுத்தாலே இது வெந்து போயிடும். 2 உப்பு, பிஞ்ச் ஆஃப் டர்மரிக், அவ்வளோ. இப்போ இந்த பருப்பு இதில் பண்ணினோம் பாருங்க. எப்படி பூவாட்டமாக அப்படியே ரொம்ப சாஃப்ட் அண்ட் இதுவாக நம்ம கையால் உதுத்துண்டு அதை போட்டு கலர்த்து உசிலிக்கிறதே பண்ணிவிட்டு இது ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தடு. மிக்சியில் போட்டு ஒரு சுத்தணும். இங்கே எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம், பருப்பை நம்ம இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இந்த ஒரு கைப்பிடி இந்த ஜலத்தை அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். அப்போ மெத்துன்னு இருக்கும். இப்போ நம்ம இந்த கொத்தவரங்காய் எடுத்து வடிகட்டிடலாம். இப்போ இங்கே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் இதை லேசாக ஒரு பரட்டிடலாம். இந்த கொத்தவரங்காயை கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டுக்கணும். ஏன்னா கொத்தவரங்காயோட டேஸ்ட் இருக்குது. அதில் ஒரு துவர்ப்பும்பால சில பேர் கடுக்கிறதும்பா துவர்ப்பு இது பண்ணாங்க. அந்த டேஸ்ட்டை இது பண்ணுறதுக்கு இந்த சர்க்கரை கொஞ்சம் போட்டுட்டா சரியா பேலன்ஸ் ஆகும். இந்த வெந்நீரில் கொதிக்க விட்டு பண்ணுறது என்னத்தினாலனாக்கா இந்த கொத்தவரங்காய் பாருங்க கலர் மாறவே மாறாது, அண்ட் டேஸ்ட்டும் மாறாது. அதை ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கின்னுட்டு இந்த ரெடியாக இருக்கிற பருப்பு உசிலி நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம், உசிலிச்சு வச்சுருக்கோம்ல, அதை அதில் மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போ இது 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் கேஸை ஆஃபில் தான் வச்சுருக்கேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ இது 2த்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், சூப்பரான கொத்தவரங்காய் பருப்பு உசிலி ரெடி. வெத்த குழம்போட இது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ வெண்டைக்காயை போட்டு தயிர் பச்சடி பண்ணலான்னு நான் இங்கே ஜாஸ்தியில் ஒரு 5-6 வெண்டைக்காயை நான் நறுக்கி வச்சுருக்கேன் சின்னதாக. இதுக்கு முதல்ல எண்ணெயை வச்சுட்டு கடுகு தாளிச்சு போட்டுட்டேன். இந்த வெண்டைக்காயை போட்டுடலாம். அதில் கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம், 2 உப்பு. இந்த வெண்டைக்காயை நல்லா வதக்கினோம்லாம். இப்போ பொட் ரசம் இங்கே வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் ரசம் தான். அதுக்கு நான் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு பக்கமாக நெய் விட்டுருக்கேன். கொஞ்சமாக கடுகு, மிளகா வத்தல், துவரம்பருப்பு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன், தனியா பவுடர், இது வீட்டில் அரைச்சது தான், ஹோம்மேடு. இது கொஞ்சம் 1 ஸ்பூன். இதில் புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். கல் உப்பு கொஞ்சம், ரசப்பொடி கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ இதை 1 டம்ளர் ஜலத்தை ஊற்றி விடாவி விட்டுடலாம், பெருக்கிடலாம். அதை ஆயிடுத்து கூட்டு ரசம். நான் காரத்துக்கு 2 மிளகா வத்தலை அப்படியே பிச்சு இதில் போட்டேன். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த தயிர் பச்சடி. இதில் 2 ஸ்பூன் தேங்காய் போட்டால் போதும். இப்போ கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம வெண்டைக்காய் வதங்கரிச்சி உப்பு போட்டிருக்கோம். இருந்தாலும் தயிருக்கும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் இங்கே போடணும். இந்த வெண்டைக்காயை இதில் போட்டுடணும். மிக்ஸ் பண்ணிடலாம். பச்சடி, தயிர் பச்சடி, வெண்டைக்காய் தயிர் பச்சடி ரெடி. ரசம் நல்லா நுரகட்டின்னு வந்துடுத்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ குட் ரசமும் தயிர் பச்சடியும் கூட ரெடி ஆகிடுது. வாங்க இன்னைக்கு லஞ்சு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இது வெண்டைக்காய் போட்டு தயிர் பச்சடி, கொத்தவரங்காய் பருப்பு உசிலி,
வெத்த குழம்பு, சூடான சாதம், நல்லெண்ணெய் வெத்த குழம்புங்கிறதுனால, குட் ரசம், தயிர். ஸோ இதான் இன்றைக்கி சமைச்சேன். நேற்றுக்கு ஃபஸ்ட்டு டேங்கிறதுனால நான் ஸ்வீட் பண்ணியிருந்தேன். டெய்லியெலாம் பண்ணுறதில்ல. முடிஞ்சவா பாயசமெல்லாம் வைப்பாளாக இருக்கும், ஆனால் நான் வைக்கல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய்.